Workbench desktop application. It is a database tool used by developers and DBA mainly for visualization. Okay va, developers use பண்றது MySQL Workbench. okay va, DBS அதாவது database administrators use பண்றது. சரி, எதுக்குன்னா மெயினா பார்க்கறதுக்காக this tool helps in data modeling, development of SQL server, configuration and backup for MySQL in better way. Its basic release version வந்து 5.0 and is now 8.0. எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் இது ரன் ஆகும். The SQL editor of this tool is very flexible and comfortable in dealing multiple result sets. ஓகேவா, அடுத்து பாருங்க ஹிடி எஸ்கியூஎல்னா என்னன்னு பாருங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். ஹெல்ப் இன் அட்மினிஸ்ட்ரேட் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஹிடி எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கை இருக்குது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ஹோஸ்ட்டை வந்து பார்க்குறக்கு, சர்வர் கனெக்ஷன்ஸ், டேட்டாபேஸ் டேபிள்ஸ் வியூஸ், ட்ரிகர்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்குறக்காக நம்ம வி ஆர் யூஸிங் எ ஹிடி எஸ்கியூஎல். புரியுதா என்னன்ட்டு? அடுத்தது ஒரு டேட்டாபேஸை எப்படி டிசைன் பண்ணுறது. அடுத்தது என்ன அப்படின்னா the process of creating, implementing and maintaining the enterprise data in a system is known as designing a database. ஓகேவா, கிரியேட் பண்ணுறது. அடுத்தது அது அடுத்த கட்டம் என்னது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அடுத்தது மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுங்கிறாங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் த நெசசரி பிஃபோர். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அது கண்டிப்பாக தேவையான ஒன்று புரிஞ்சிருக்கணுங்கிறது. அடுத்தது டிசைனிங் த டேட்டாபேஸ். The performance and success of the application depends on good database design. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் டிசைனை பொறுத்து தான் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸையும் சக்ஸஸையும் நம்ம கணிக்க முடியுங்கிறாங்க. அப்ளிகேஷன் பொறுத்து தான் வந்து இருக்குதுங்கிறாங்க. இந்த MySQL ப்ரொவைட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டு. பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டு நிறையா இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எதை பொறுத்துனா டேட்டாபேஸ் டிசைனை பொறுத்து நம்ம அதில் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கிரியேட் கான்செப்சுவல் டிசைன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ ப்ரைமரி ஃபேஸ் இன் டேட்டாபேஸ் டிசைன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரைமரி ஸ்டெப்புங்கிறாங்க. அடுத்தது வேர் டீடைல்டு டிஸ்கஷன் அபவுட் த கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஒவ்வொரு டேட்டாபேஸை பற்றி டீடைல் டிஸ்கஷன் இருக்கும். கான்செப்சுவல்னாவே என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி ஒரு பேசிக்லேருந்து கொண்டுட்டு போகிறது தான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா about the creation of database table, columns and data types is discussed based on the requirement of application. அந்த அப்ளிகேஷனோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. As an end result, the model is framed to attain the expectation of the application end user. ஓகேவா, அது எண்டில் என்ன அப்படின்னா அந்த எண்ட் யூசர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அவுட்கம் வந்து இருக்குங்கிறாங்க. சரியா, அடுத்தது ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. how many major parts that forms a database means 3: table, queries and views. இதில் 1 மார்க் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம், எது வேணான்னு கேட்கலாம். இது புக் பேக் கிடையாது, இன்சைடு. ஸோ அதில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, how many major parts are used to create a database na 3 major parts. ஓகேவா, அது என்ன பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், குவரிஸு, வியூஸு. ஓகேவா, ஸோ டேபிள்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேபிளுங்கிறது என்னது, எக்ஸல் ஷீட் மாதிரி தான். அதில் நிறைய ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு ரோவை நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு காலமாக ஆட்ரிபியூட். ஞாபகம் இருக்கா, ரோ இஸ் அ ரெக்கார்ட் ஆர் டப்புள்னு சொல்லலாம், நீங்கள் டியூப்புள்னு சொல்லலாம். சரியா, அதே மாதிரி என்ன அப்படின்னா காலம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்ட் ஆர் அதர்வைஸ் we can call as attribute. இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு நான் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா queries. ஓகேவா, queries இஸ் நத்திங் பட் queryனாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின், கேள்வி கேட்குறது. தட் இஸ் அ query. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ கொஷின் வித் மல்டிபிள் கண்டிஷன் போஸ்டட் டு தி டேட்டாபேஸ். அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு கேள்வி, ஆனால் நிறைய நிபந்தனைகளோடு இருக்கும். சரியா, டேட்டாபேஸில். தட் இஸ் அ query. சரியா, ஸோ எனக்கு இந்த டேட்டாபேஸில் நான் செலக்ட் பண்ணுற இந்த டேபிளை, பட் இந்த ஃபீல்டில் இந்த நேமில் இருக்கிறவங்களோட அந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு தேவை. where name is equal to xxx, where name is equal to yyyy. ஓகேவா, நேமுங்கிற ஃபீல்டில் yyyன்னு இருக்கவங்களோட அந்த ரெக்கார்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு queryக்குள்ளே கண்டிஷனையும் செட் பண்ணுறோம். சரியா, that is a query. So the records in the database that satisfies the past condition are retrieved. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா நீ டேட்டாபேஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன கண்டிஷன் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே என்ன பண்ணும், அது எல்லாத்தையுமே அதை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது தான், கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு queriesங்கிறோம். வியூஸ்னால் என்னது, செட் ஆஃப் ஸ்டோர்டு queries. வியூஸ்னாவே என்னது, என்னென்ன queries நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வியூஸில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் வியூ என்னென்ன
queries யார் யார் கேட்டு என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்டேட் பண்ணியிருக்காங்களா, அடுத்தது இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா, ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நிறைய நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப்லேயே நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணி விடுறேன். எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. சரியா, வியூஸில் போய் பார்த்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா, வியூஸில் போய் பார்த்தோம், இந்த லிங்க் கொடுத்து நம்ம வியூவில் போய் பார்த்தோம்னா எத்தனை பேர் 2 வியூஸ் 3 வியூஸ் 10 வியூஸ். ஓகேவா, நார்மலாக நம்ம பார்த்துட்ருக்கிறது இது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸில் நான் அதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 வியூஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. சரியா, ஸோ அப்போ கவனிக்காமையே நீ வந்து ஹோம் டெஸ்ட்டை பண்ணிட்டு வரீங்கன்னா தட் இஸ் நோ யூஸ் ஃபார் யூ. ஓகேவா, ஸோ கவனிங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா, கிரியேட் அ டேட்டாபேஸ் டு ஸ்டோர் தி பர்சனல் டீடைல்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள், க்ரியேட் யூஸ் பண்ணுங்கள். க்ரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க, இது க்ரியேட் டேட்டாபேஸுங்கிறது அந்த வேர்டு. திஸ் பர்சனல் டீடைல்ஸ் இஸ் யுவர் டேட்டாபேஸ் நேம். சரியா, query ஓகே 1 row affected. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த query வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி ஒரு பர்சனல் டீடைல்ஸுங்கிற ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, இப்போ பர்சனல் டீடைல்ஸ்னு ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒர்க் பண்ணுறக்கு என்ன கமாண்ட், ஆல்ரெடி நம்ம ஒரு கமாண்ட் பார்த்துட்டு தான் வந்தோம். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் தட் பர்டிகுலர் டேட்டாபேஸ் மீன்ஸ் வி ஹேவ் டு யூஸ் விச் கமாண்ட், யூஸுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி எந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம், பர்சனல் டீடைல்ஸ். அப்போ அந்த பர்சனல் டீடைல்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு கொரியும் எதில் முடியும்னு பார்த்துட்டு வந்த முன்னாடியே செமிகோலனில் டெர்மினேட் ஆகும் ஒவ்வொரு கொரியுமே. சரியா, டெர்மினேட் ஆயிருக்கா. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசல்ட், இட் இஸ் நாட் அ query. ஓகேவா, செகண்ட் லைன் இஸ் not your query, it is your result from the query, from the database. ஓகேவா, ஸோ யூஸ் பர்சனல் டீடைல்ஸ் இஸ் அ ஒன் மோர் query. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு queryயும் உங்களுக்கு எதில் முடிஞ்சிருக்கு, செமிகோலனில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த பாருங்கள். ஸோ புரியுதா, கொடுத்துருக்காங்க டேட்டாபேஸ் சேஞ்சுடு. ஆமாம், நம்ம எந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டோம், பர்சனல் டீடைல்ஸ்குள்ளே போயிட்டோம். அதனால் டேட்டாபேஸ் சேஞ்சுடுன்னு அந்த ரிப்ளை அது நமக்கு காட்டும். த கிரியேட்டட் டேட்டாபேஸ் லிஸ்டட் யூஸிங் ஷோ கமாண்ட். ஓகேவா, நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் உள்ளே கிரியேட் ஆயிடுச்சான்னு நாம் எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஷோ கமாண்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கமாண்டில் ஷோ கமாண்ட் பார்த்துட்டு தான் வந்தோம். ஷோ டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. செகண்டாக இருக்கா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இருக்கா, பர்சனல் டீடைல்ஸ் ஆல்ரெடி தே ஹவ் கிரியேட்டட் எம்ப்ளாயி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டேட்டாபேஸ், அதில் நாம் கிரியேட் பண்ண பர்சனல் டீடைல்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் ஒரு டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. பர்சனல் டீடைல்ஸுங்கிற ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே யூ ஆர் கோயிங் டு கிரியேட் வாட் டேபிள், ஏதோ ஒரு டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இன் அன் அப்ளிகேஷன், கவனிங்க, இன் அன் அப்ளிகேஷன் each page reveals some functionality. Each such functions are discussed in design to a table. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரு டேபிளில் டிசைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் லைக் அமேசான் மல்டிபிள் பேஜஸ் ஆர் மெயின்டைன் லைக் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஓகேவா, இப்போ ஒன்றும் கிடையாது, அமேசானே எடுத்துக்கோங்க, அதில் நிறைய பேஜஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும், கஸ்டமரோட ப்ரொஃபைல் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும், அடுத்தது பேமெண்ட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேஜ் இருக்கா. சரியா, ஸோ இதெல்லாம் ஒரு டேபிள்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணுமா. ஆல் திஸ் கேன் பி கிரியேட்டட் அஸ் டேபிள்ஸ் லைக் கஸ்டமர், ப்ராடக்ட்ஸ், ஆர்டர் அண்ட் பேமெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. நான் சொன்னதை தான் அவன் பின்னாடி சொல்லியிருக்கான். சரியா, கவனிங்க. அடுத்தது கிரியேட் காலம்ஸ். இப்போ ஒரு டேபிள் அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன க்ரியேட் பண்ணி ஆகணும், காலம்ஸ் க்ரியேட் பண்ணி ஆகணும். சரியா, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறீங்கிறது கொடுக்கணும்ல. ஸோ கவனிங்க, ஈச் டேபிள் வில் ஹாவ் மெனி காலம்ஸ் ரிலேட்டட் டு தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டேபிள். அந்த டேபிளுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து நிறைய காலம்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டேபிள்குள்ளே கிரியேட் பண்ணி போகிறீங்க. திஸ் காலம் டிட்டர்மைன்ஸ் வாட் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு. இந்த காலம் என்ன சொல்லும் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸை நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த கஸ்டமர் டேபிள் கண்டைன்ஸ் தி காலம்ஸ் லைக் கஸ்டமர் டேபிள்குள்ளே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன், இமெயில், ஏஜ், அட்ரஸ் அண்ட் பின்கோட் இருக்கும். தீஸ் காலம்ஸ் ஹோல்ட் தி கஸ்டமர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் த டேபிள். அப்போ என்ன பண்ணும், இந்த காலம் வந்து என்ன எதை பற்றி வச்சுருக்கோம், அந்த டேபிள்குள்ளே கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஈச் காலம் இஸ் அசைன் வித் அப்ரோப்ரியேட் வேல்யூ டைப். த எஃபிஷியன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப்ஸ் அசைன் டு தி காலம்ஸ். ஓகேவா, அப்போ அந்த காலம்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டேட்டா டைப்ஸ் எல்லாமே அசைன் பண்ணியிருக்கணும். அசைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, அந்த பேராமீட்டர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் டைப்ஸ் கொடுத்துருக்கணும். டைப்ஸ் கொடுத்தா தான் அந்த டேபிள்குள்ளே போய் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறப்ப அந்த டேபிள்குள்ளே அந்த வேல்யூஸ் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்.
சரியா? கவனிங்க. அடுத்தது இன்சர்ட் ரோஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காலம்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ரோஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் டேட்டாபேஸ் இஸ் கிரியேட்டட், டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் வித் அப்ரோப்ரியேட் வேல்யூ டைப் ஆர் டிஃபைன். ஓகேவா? டைப்போட நீங்கள் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு ரெக்கார்டாக அந்த டேபிள்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் ஒவ்வொரு ரோவாக இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ரெக்கார்ட் மீன்ஸ் ரோஸ். ஓகேவா? கவனிங்க. ஸோ இன்சர்ட் இன்டூ table name, column 1, column 2, column 3, column n, values, value 1, value 2, value 3. This is your syntax for inserting record into your table. Okay va? கவனிங்க. அடுத்தது SQL பற்றி சொல்லியிருக்கான். சரியா? So listen, SQL already உங்களுக்கு தெரியும். Structured query language is a standard language used for accessing and manipulating database. ஓகேவா? இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதும் ஹேண்டில் பண்ணுறதும் இந்த SQL யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சரியா? It is declared as standard by American National Standard Institute and International Organization and Standardization in 1986 and 1987 respectively. இது எப்போவே ANSI ஸ்டாண்டர்டு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா 1986 1987 அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்தது SQL பற்றி உள்ள சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SQL, SQLனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ரைட் அபவுட் SQLனு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத கண்டிப்பாக எழுதணும். அதை நோட் பண்ணிக்கிங்க. அது ஒரு 3 மார்க்காக கேட்கலாம், 2 மார்க்காக கேட்கலாம். புக் பேக் கிடையாது. ஸோ கவனிங்க. தோ SQL இஸ் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன் டு மீட் அவர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கிறனால நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன ஆகும், மாறி மாறி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஃபியூ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்ட் யூஸிங் SQL ஆர் லிஸ்டட் பிலோ. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் த queries against the database. அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நீங்கள் என்னென்ன queries கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எக்ஸிக்யூட் பண்ணும். டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணும், அப்டேட் பண்ணும் டேட்டாபேஸில் ரெக்கார்ட்ஸை. அதே மாதிரி டேட்டாபேஸ்க்குள்ளே இருந்து ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணும். கிரியேட் நியூ டேட்டாபேஸ் நியூ டேபிள்ஸ் இன்டு ஏ டேட்டாபேஸ். ஓகேவா? ஒரு புது டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும். அது இல்லாமல் அதில் டேபிள்ஸையும் அது என்ன பண்ணிடும், SQL கிரியேட் பண்ணிடுங்கிறாங்க. சரியா? இதுதான் SQLனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்கள். ஓகேவா? அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய செயல்பாடுகள். சரியா? செயற்கூறுகள்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் SQL ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். இது புக் பேக் கிடையாது, பட் உங்களுக்கு கேட்கலாம். சரியா? ஸோ கவனிங்க. 5 மார்க் கொஷின் உங்களுக்கு நான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரியா? இருந்தாலும் சொல்லிடுறேன். கவனிக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் 5 மார்க் கொஷின்ப்பா. புக் பேக் கிடையாது, புக் இன் சைடு. ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் SQL கமாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் performing various functions. SQL commands are classified into 5 major categories depending on their functionality. அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து 5 இதாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா query லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட SQL டைப்ஸ் ஆஃப் SQL கமாண்ட்ஸ். ஓகேவா? அதாவது என்னன்னு சொல்லலாம்னா SQLனுடைய காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். we can call that as a components of your SQL. ஓகேவா? ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் என்னட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நல்லா 2-3 டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. Thank you students.